2024 ஐபிஎல் தொடரில் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ், பஞ்சாப் கிங்ஸ் அணிகள் மோதிய லீக் போட்டியில் இதுவரை ஐபிஎல் தொடரில் நடக்காத ஒரு அதிசய சாதனை நிகழ்த்தப்பட்டது. இந்த போட்டியில் ஆடிய இரு அணிகளின் 4 துவக்க வீரர்களும் 50 ரன்களுக்கும் மேல் ரன் குவித்தனர். இதன் மூலம் 16 வருட ஐபிஎல் வரலாற்றில் முதன்முறையாக ஒரு போட்டியில் பங்கேற்ற இரு அணிகளின் 2 துவக்க வீரர்களும் 50 ரன்களுக்கும் மேல் ரன் குவித்த சாதனை நிகழ்த்தப்பட்டது. இந்த போட்டியில் முதலில் பேட்டிங் செய்த கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணி பேட்டிங் செய்தது. அந்த அணியின் துவக்க வீரர்கள் பில் சால்ட் மற்றும் சுனில் நரைன் அதிரடி ஆட்டம் ஆடினர். இருவரும் சேர்ந்து முதல் விக்கெட்டுக்கு 138 ரன்கள் குவித்தனர். பில் சால்ட் 37 பந்துகளில் 75 ரன்களும், சுனில் நரைன் 32 பந்துகளில் 71 ரன்களும் குவித்தனர். அதன் பின் வந்த வீரர்களும் அதிரடியாக ரன் சேர்த்தனர். கொல்கத்தா அணி 20 ஓவர்களில் 261 ரன்கள் குவித்தது. அடுத்து பஞ்சாப் கிங்ஸ் அணி சேசிங் செய்த போது அந்த அணியின் துவக்க வீரர்கள் பிரசிம்ரன் சிங் மற்றும் ஜானி பிராஸ்டோ கொல்கத்தா அணியின் துவக்க இணையை விட ஒரு படி மேல அதிரடி ஆட்டம் ஆடினர். பிரசிம்ரன் சிங் 18 பந்துகளில் அரை சதம் கடந்து 54 ரன்கள் எடுத்த நிலையில் ஆட்டமிழந்தார். கடைசி வரை ஆட்டமிழக்காமல் நின்ற ஜானி பிராஸ்டோ 45 பந்துகளில் சதம் கடந்து 108 ரன்களுடன் களத்தில் இருந்தார். பஞ்சாப் கிங்ஸ் அணி 18.4 ஓவர்களில் எல்லாம் இலக்கை எட்டி வரலாற்று சாதனை படைத்து வெற்றி பெற்றது. இந்த போட்டியில் மிக அதிக ரன்களை சேசிங் செய்த அணி என்ற சாதனையை பஞ்சாப் கிங்ஸ் செய்து இருந்தது குறிப்பிடத்தக்கது. அதேபோல மிக அதிக சிக்ஸ் அடிக்கப்பட்ட T20 போட்டி என்ற சாதனையும் படைக்கப்பட்டது. 2 அணிகளும் சேர்ந்து 42 சிக்சர்கள் அடித்திருந்தனர். இத்துடன் இந்த செய்தி முடிவடைகின்றது. நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். மேலும் இதுபோன்ற சுவாரஸ்யமான தகவல்களை அறிய தமிழ் சிறை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க மற்றும் கமெண்ட் பண்ணுங்க.